தரங்கெட்டு விஷயங்கள்ல ஈடுபடுறது, அங்க மரத்துல ஏறுறது இதெல்லாம் பண்ணாங்க. டிசிப்ளினே கொஞ்சம் கூட இல்லை. அவரு பிரைவேட்டா பவுன்சர்ஸ் வச்சுக்கிறாரு அவரை பாதுகாக்க. டாக்டர் யு நிர்மலா ராணி, வழக்குரைஞர், அனைத்து இந்திய ஜனநாயக மாதர் சங்கத்தில் மாநில செயற்குழுவில் இருக்கேன். சட்ட உதவி மன்றத்தில் தலைவராக இருக்கேன். ஜனநாயக மாதர் சங்கம் சார்பாக இந்த குழு இந்த கரூர் சம்பவம் நடந்த இடத்த பார்க்கறதுக்கு வந்திருக்கு. முதல்ல நான் இந்த ஸ்டாம்பீட்ல இறந்தவங்களுக்கு அஞ்சலி நான் சொல்லிக்கிறேன். அதே போல காயம்பட்டவங்களுக்கும் ஜனநாயக மாதர் சங்கம் சார்பாக எங்களுடைய ஆறுதலை நாங்க சொல்லிக்கிறோம். நாங்க ஒவ்வொரு இடமா பார்த்துட்டு வரோம், விக்டிம்ஸும் பார்த்தோம். நாங்க எங்களை பொறுத்த வரைக்கும் பொதுவாக எல்லா வரக்கூடிய ரிப்போர்ட்ஸ் பாக்கி விஷயங்கள்ல இருந்து வர்றதுல இருந்து இவ்வளவு பெரிய கூட்டம் கூடும் என்றால் ரோட் ஷோ அலோவ் பண்ணியிருக்க வேண்டாம், ரோட் ஷோ அவங்க நடத்தியிருக்க வேண்டாம். ஏதாவது ஒரு இடத்துல மாநாடு மாதிரி அவங்க எப்படி மதுரையில நடத்தினாங்களோ அந்த மாதிரி நடத்தி இருந்திருக்கலாம் அப்படிங்கறது தோணுது. இன்னொன்னு, ஒரு கட்சியுடைய தொண்டர்கள் தான் நாளைக்கு எம்எல்ஏ எம்பியா ஆக போறாங்க அந்த கட்சியில இருந்து வரவங்க. அப்ப அவங்களே இப்படி தரங்கெட்டு விஷயங்கள்ல ஈடுபடுறது, அங்க மரத்துல ஏறுறது இதெல்லாம் பண்ணாங்க. டிசிப்ளினே கொஞ்சம் கூட இல்லைங்கிறது ஒரு நூற்றுக்கணக்கான வீடியோக்கள்ல நாங்க பார்த்தோம். கொஞ்சம் கூட ஒழுங்கு கட்டுப்பாடுங்கிறது இல்ல. அப்ப எப்படி அந்த தலைவர் இந்த தொண்டர்களை இது பண்ணி ஆட்சிக்கு வருவாரு? அப்படி வந்தாலும் அந்த இதுல வரக்கூடியவங்க எப்படி மக்களை பாப்பாங்க அப்படிங்கிறது எங்களோடது. அதே போல அரசியல் கட்சிகளுக்கும் ஒரு கூட்டம் நடத்துற அரசியல் கட்சிகளுக்கும் ஒரு பொறுப்புங்கிறது கண்டிப்பா உண்டு. அவங்க அவங்க தொண்டர் படை வச்சு யாரையாவது வச்சு, ஏன் அவரு பிரைவேட்டா பவுன்சர்ஸ் வச்சுக்கிறாரு அவரை பாதுகாக்க. அதே போல பிரைவேட் ஏஜென்சில இருந்து கூட யாரையாவது பாதுகாப்புக்கு அவர் கூட்டிட்டு வந்திருக்கலாம் அப்படிங்கிறது. அதனால இப்ப நீதிமன்றமும் தலையிட்டு இருக்கு. அருணா ஜெகதீசன் ஜஸ்டிஸ் அவங்க தலைமையிலையும் குழு பார்த்துட்டு இருக்கு. சிறப்பு புலனாய்வு குழு ஆஸ்ரா கர்க் தலைமையில பார்த்துட்டு இருக்கு. அப்ப அவங்களோட ரிப்போர்ட் வர வரைக்கும் நம்ம பார்த்துட்டு இனிமே இது மாதிரி நடக்காததுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கறத நம்ம முடிவெடுக்கலாம் அப்படிங்கறது எங்களுடைய கருத்து.